ஸோ இதோட டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சார் லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் நவம்பர் நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் மஹேந்திராவோட இவி ப்ராப்பர் லான்ச் நடந்துச்சு. நீங்கள் பெடல் காலை வச்சிங்கன்னா வண்டி 0 to 100 in few seconds, hardly 6.5 6.8 செகண்ட்ஸில் ஒரு மினி ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்குது. வண்டியில் வந்து ஹாமன் கார்டனோட 16 ஸ்பீக்கர் 1400 வாட்ஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஒரு டிரைவரோட அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு, கிளாஸ்க்கு, வேறெவர் இட் இஸ். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம லைவாக பார்த்துக்க முடியும் நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு. வணக்கம். மஹிந்திரா XUV 9e இதில் என்ன புதுசு இருக்குது? பேக் 2 மட்டும் நம்ம ஓட்டியாச்சு. இந்த வண்டி எடுத்திங்கன்னா நம்ம வந்து சிட்டி ஃபுல்லாக ஓட்டியாச்சு, ஹைவேஸ்லேயும் ஓட்டியாச்சு. மஹிந்திரா ரீசர்ச் ஆல்ரெடி ஒரு சின்ன ட்ராக் இருக்குது, அங்கேயும் ஓட்டியாச்சு. MSPT மஹிந்திரா XUV ப்ரூவிங் ட்ராக், அதுலேயும் ஹை ஸ்பீட் ட்ராக்லேயும் ஓட்டியாச்சு. ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு என்ன இருக்குது? நிறைய இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வாடிக்கையாளருடைய கண்ணோட்டத்தில் பர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் இல்லையா? அதுவும் அந்த வாடிக்கையாளர் ஒரு காம்பனன்ட் மேனுஃபேக்சராகவே இருந்தான்னு வச்சிங்களேன், அவருக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்டு போல்ட்லேருந்து ஒவ்வொரு விஷயமும் அவர் நம்ம பார்க்குற மாதிரி பார்க்க மாட்டார். அவர் வேறு ஒரு பார்வையோடு பார்ப்பார், ஒரு கன்சூமராகவும் பார்ப்பார், அதே சமயத்தில் ஒரு காம்பனன்ட் மேனுஃபேக்சராகவும் பார்ப்பார். ஸோ இப்படி பலவிதமான கோணங்கள் பார்க்கக்கூடிய ஒருவர் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வந்து வாடிக்கையாளர்னு சொன்னேன், காம்பனன்ட் மேனுஃபேக்சர்னு சொன்னேன். இன்னொரு விஷயமே சொல்லணும். அதாவது ரஜினிகாந்துக்கு இது 50 ஆண்டு நிறைவு விழா இல்லையா திரைப்படத்துறையில். ஸோ அவரை வைத்து ஒரு 25 படங்கள் இயக்கியவர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே பதில் சொல்லிடுவீங்க. எம்ஜிஆர் வச்சு 16 படங்கள் தயாரித்து ஒருத்தர் இருக்கார், சாண்டோ MMA சின்னப்பா தேவர். அவருடைய மகள் வழி பேரன் தான் ராம்குமார். அவருடைய படங்களில் வந்து பல கேரக்டர், முக்கியமான கேரக்டருக்கு ராம் என்பது தான், ராமுன்றது தான் பேராக இருக்கும். ஸோ அதே பேர் தான் ராம்குமார் உங்களுக்கும் வச்சுருக்காங்க. ஸோ சாண்டோ அப்படின்னாலே வந்து ஒரு பைல்வான் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஒரு பைல்வானை போல ஒரு காரை தான் நீங்களும் தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக. எப்படி மஹிந்திரா XUV 9e வாங்கணுன்ற முடிவுக்கு வந்தீங்க? இதற்கு முன்னாடி என்னென்ன வண்டி வச்சுருந்தீங்க? இது பார்த்தீங்கன்னா சார், இதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளீட்லி எனக்கு ரொம்ப பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதில் மோர் இன்டு 2 லிட்டர் டீசல் இன்ஜின்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. யூஸ்வலாகவே டிரைவ் ஸ்கோடா ஆக்டேவியா. ஸோ அந்த வண்டி உங்களுக்கே தெரியும், லைக் ரிலையபிலிட்டி, ஒரு வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், நமக்கு மோர் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஓட்டுறதுக்குள்ளான அந்த ஜோஷ் இருக்கும் வண்டியில். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வண்டி தான் பீன் ரெகுலர்லி டிரைவிங். ஸோ இப்போ நான் அடுத்தது ஐ வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் வண்டி சேஞ்ச் பண்ணலான போது, டியூ டு ரீசன்ட் BS6 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால உங்களுக்கு இப்போ நிறையா டீசல் கார்ஸ் வர்றது கிடையாது. என்னோட ஒர்க் கம்ப்யூட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் 90 to 100 kilometers per day. ஸோ ஒரு பெட்ரோல் கார் வந்து எனக்கு எக்கனாமிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஐ ஆல்சோ ஹேவ் தி இது பெட்ரோல் ஹைப்ரிட் கார்ஸ். அப்போது ஸோ நெக்ஸ்ட் ஆல்ட்ரேட் அதுதான் இப்போது செகண்ட் அது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஐம் ஆன்டி EV பர்சன் தான். நான் டிமார்க்கெட் பண்ணுவேன். ஸோ இதோட டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சார் லாஸ்ட் இயர் எண்ட் ஆஃப் நவம்பர் நினைக்கிறேன். ஸோ அப்போ தான் மஹேந்திராவோட இவி ப்ராப்பர் லான்ச் நடந்துச்சு. ஸோ அதில் பார்க்கும்போதே அது வண்டியை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போதே BE6 அண்ட் XUV 9e பார்க்கும்போதே இட்ஸ் ஆல்மோஸ்ட் லிட்டரலி லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி. எனக்கு 6 பார்த்தோன்னே லைக் ரொம்ப மஸ்குலராக, ரொம்ப ஸ்போர்ட்டியாக, அந்த மாதிரி கார்ஸ் வந்து இந்தியாவிலே இல்லை. ஆஸ் அ விஷுவலி அப்பீலிங்காக ஒரு வண்டியாக ஃபுல்லாக பார்க்கும்போது ஐ வாஸ் ஜஸ்ட் ப்ளோன் அவே. ரொம்ப பிடிச்சது வந்து என்னென்னா, மஹேந்திரா while they launched the car, they openly displayed who are their suppliers. லைக் யார்கிட்ட என்ன காம்பனன்ட் நான் வாங்குறேன் அப்படின்றது. அதில் மோஸ்ட் ஆஃப் த மற்றவங்களாம் அது மாதிரி சொல்ல மாட்டாங்களா? இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா எனி கார்ஸ் யூ டேக், ஒரு ஓப்பன் பப்ளிக், ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக, ஆமாம், ஒரு பப்ளிக் சினாரியோவில் உங்களுக்கு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க எனி பிராண்ட்ஸ் லெட் இட் பி. ஸோ கண்டிப்பாக அவங்க இது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு இது டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் அதை எவ்வளோ டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காம்பனன்ஸோட ரிலையபிலிட்டி, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது தான் தே வில் பிரிங் இட் அவுட். ஸோ டசன்ட் மீன் தட் அதர் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் நாட் டெல்லிங்கிறதுனால டசன்ட் மீன் த அதர் வே. அந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் இட் வாஸ் மோர் ட்ரஸ்டபிள். சின்ஸ் ஐ எம் ஆல்ரெடி பீங் இன் த மார்க்கெட், அந்த செக்மெண்ட்டில் நான் இருக்கிறதுனால அந்த ஒரு சப்ளையர் பேர் சொல்லும்போது ஐ கேன் ஆக்சுவலி ரிலேட். நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வண்டியோட பேட்ரி பார்த்தீங்கன்னா தேர் சோர்சிங் இட் ஃப்ரம் BYD, பிளேட் செல் பேட்டரி சோர்ஸ் பண்ணுறாங்க. ஆஸ் ஆஃப் நவ் வேர்ல்டில் வந்து BYD's பேட்டரிஸ் ரீஓன்ட் ஆல்ரெடி வந்து தே ப்ரூவ்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரிஸ், மோர் ரிலையபிள், தேர்மல் மேனேஜிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது BYDயில்.
மோர் ஓவர் நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் தெர்மல் எஃபிஷியன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் சென்னை மாதிரி இதில் வந்து ஹீட் இஸ் மோர். ஸோ அதில் தே டூயிங் வெரி வெல். ஸோ இப்போ நீங்கள் அதே இது வந்து இப்போது ஒரு ஸ்டியரிங் அண்ட் பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் அ வெரி பிக் பிராண்ட் ஃப்ரம் கொரியா. ஹெச்எல் மாண்டோன்னு ஒரு சப்ளையர் வந்து பண்ணுறாங்க. தே ப்ரொவைட் தி ஸ்டியரிங் அண்ட் பிரேக்கிங் யூனிட்ஸ். அதே மாதிரி ஃபார் அனதர் எக்ஸாம்பிள் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே இஸ் பீங் சோர்ஸ் ஃப்ரம் வந்து ஒரு பெரிய கம்பெனி ஃப்ரம் ஜப்பான். இட்ஸ் கால் யசாக்கி. அந்த கம்பெனிலேருந்து தேர் சோர்சிங் த ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே. அதே மாதிரி வி கேன் நேம் இட் ஏர் பேக்ஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஏர் பேக்ஸ். வண்டியில் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பேர் பெற்ற ஒரு கம்பெனி கான்டினென்டல், கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருமே. கான்டினென்டலில் தே ஆர் சோர்சிங் தி ஏர் பேக்ஸ். ஸோ வண்டியில் முக்கியமான இது எல்லாமே தே பைங் இட் ஃப்ரம் அ வெரி பிக் மேனுஃபேக்சரர், ரிவோன்ட் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட தான் வாங்குறாங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா தே பைங் இட் ஃப்ரம் 3-in-1 மோட்டர் ஃப்ரம் வேல்யூலேருந்து வாங்குறாங்க. இட்ஸ் அ ஃப்ரெஞ்ச் பிராண்ட். அது இட்ஸ் மோஸ்ட் ட்ரஸ்டபிள் காம்பனன்ட்ஸ் போடும்போது வி டோன்ட் ஹேவ் டு வரி. நமக்கு வந்து வண்டி வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், ரிலையபிளாக இருக்குன்றது ஒரு நம்பிக்கை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக்கிங் இது பார்த்தீங்கன்னா பிரேக் பை ஒயர்னு ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து புதுசான்னு கேட்டால் ஆல்ரெடி பிஎம்டபிள்யூவில் இருக்குது, அவுடியில் இருக்குது, அந்த மாதிரி பெரிய பிராண்ட்ஸில், லக்ஸரி பிராண்ட்ஸில் இருக்குது. பட் ஒரு காமன் மேனாக நம்ம வந்து ஒரு 20 to 30 lakhs காரில் ஒருத்தர் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியுமானா இது வரைக்கும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்பனண்ட்லையுமே என்ன அட்வான்ஸ்டு, என்ன லேட்டஸ்ட்டாக கொண்டு வர முடியும், அந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே, லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு உலகத்தில் ரிவோன்டு மேனுஃபேக்சரர்ஸ் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஒரு சவுண்டா எம்எம்ஏ சின்னப்பா தேவர்னா அவர் வந்து எதையுமே பிளான் பண்ணி தான் பண்ணுவார்னு சொல்லுவாங்க. ஈவன் ஒரு எம்ஜிஆர் வச்சே படம் எடுக்கிறதுனா கூட பூஜை போடும்போது என்னைக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் வந்து படத்துக்கே பூஜை போடுவார்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பக்காவாக பிளானிங் உள்ள ஒரு ஃபேமிலியிலேருந்து நீங்கள் வரீங்க. ஸோ அதே போலவே நீங்கள் இந்த கார் வாங்கும் போதும் எந்த அளவுக்கு நீங்கள் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்கள் ட்ரிப்பை. நீங்கள் ஆக்சுவலாக பட்ஜெட்டுக்குள்ளேயும் ஒரு விஷயத்த பண்ண வேண்டியதாக இருக்கும். கொடுக்குற காசுக்கு இந்த பேட்டரியால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கிறீங்க, இல்லை நேரத்தை சேமிக்கிறீங்க. பட்ஜெட்டுன்றது எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே உண்டு. இப்போ நீங்கள் ஒரு கார்னு எடுத்துட்டோம்னா தேர் இஸ் கார் ஃபார் 10 lakhs, 30 lakhs, 50 lakhs, 1 crore, 6 crores போயிட்டே இருக்குது. என்னோட டெய்லி கம்ப்யூட்டேஷன் வந்து ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 90 to 100 kilometers per day பண்ணுறேன். ஒரு லக்ஸரி கார் போகிறோம், சப்போஸ் இன்கேஸ் ஒரு பிஎம்பி மாதிரி ஒரு கார் போகிறோம், அந்த மாதிரி வண்டி எடுக்கிறோம்னா 50 lakhs இது பண்ணால் வாட் ஐ ஹாவ் டு திங்க் என்னன்னா அதோட மெயின்டெனன்ஸ். நான் அது வண்டி வாங்கினாலும் அதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஆவரேஜாக ஐம் ரன்னிங் 25,000 kilometers per year ரன் பண்ணுறேன். ஒரு லக்ஸரி காரோட மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ காருமே அப்ரண்ட் அவ்வளோ பே பண்ணிட்டு அகெயின் மெயின்டெனன்ஸாகும், வி ஹாவ் டு மெயின்டைன். அப்போ தான் உங்களுக்கு அந்த காரோட பொட்டன்ஷியல் இருக்குது. ஸோ நான் இப்போ அடுத்த ஆல்டர்னேட் பார்க்கும்போது நான் இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன் நடுவில். ஸோ இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது ஐ ஃபெல்ட் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் காரோட ஃபீல் இருந்துச்சு. இதில் நமக்கு வந்து டிரைவிங் ப்ரெஷராக இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் டார்க்காக இருக்கட்டும், குவாலிட்டி ஆஃப் த காராக இருக்கட்டும், இன்டீரியர் எல்லாமே இதில் பார்க்கும்போது டாப் நாச்சாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது ஒரு 30 lakhs அந்த பட்ஜெட்டில் இந்த கார் வருது. டீசல் கார்ஸ் அதிகம் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஹைப்ரிட் கார்ஸ், பெட்ரோல் ஹைப்ரிட் நான் ரெகுலராக ஓட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ காஸ்ட்டை வருது கம்பேர் பண்ணிங்கன்னா சார் ஐ குட் ஆக்சுவலி சேவ் ஒரு 40% ஐம் சேவிங் இதில் மந்த்லி இதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எது சொல்லணும்னா சார், நான் வந்து இப்போது பர் வீக் வந்து 4,500 rupees நான் ஃபியூவல் போடுறேன். அதே இது நான் இந்த கார் நான் வந்து அதே கிலோமீட்டர்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் என்னோட எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா பர் வீக் வந்து ஹார்ட்லி இட் இஸ் அரௌண்ட் 700 rupees. 480 kilometers மினிமம், அப் டு 520 டிபெண்டிங் ஆன் தி டிரைவிங் ஸ்டைல். ஸோ அஷோர்டாக அந்த இது வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் ஐம் சேவிங் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3,500 rupees ஐம் சேவிங். ஸோ பர் வீக். ஸோ ஒரு மந்தில் கால்குலேட் பண்ணிங்கன்னா நான் அதுலேயே ஐம் சேவிங் மோர் தேன் 12,000 rupees per month. ஸோ ஒரு ஈவியில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் காஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட், மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து வண்டியில் ரன்னிங் காம்பனன்ட்ஸ், மூவிங் காம்பனன்ட்ஸ் அதிகம் கிடையாது. உங்களுக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ் போனீங்கன்னா ஆயில் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. ஸோ அதை பார்க்கும்போது அப் டு 40,000 kilometers பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இஸ் வெரி வெரி லெஸ். ஸோ உங்களுக்கு 10,000 kilometersல வெறும் ஒரு ஏர் ஃபில்டர் மட்டும் தான் மாற்றுறாங்க. அப் டு 20,000 30,000 kilometersல தே ஜஸ்ட் செக்கிங் த கார், இந்த பேட்டரியோட ஹெல்த் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேர் அப்கிரேட் இருந்தால் சாஃப்ட்வேர் அப்கிரேட் இருக்குது. ஸோ
மெக்கானிக்கலாக அவங்க எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி கிவிங் மீ அ வெரி பிக் காஸ்ட் பெனிஃபிட். நான் வந்து ஒரு வருஷத்துக்கு நான் இப்போ ஒரு காருக்கு வந்து அரௌண்ட் ஒரு மெயின்டெனன்ஸுக்குன்னு ஒரு 50-70,000 ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா இந்த காரில் அது கிடையாது. ஸோ பர் மந்த்லி நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12,000 to 13,000 சேவ் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் கிடையாது. ஸோ ஆஸ் அ ஹோல் பர் இயர் இஃப் யூ சி நான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வி ஆர் சேவிங் அப் டு ஒரு 2 lakhs. நீங்கள் ஒரு புது கார் இது போகும்போது நமக்கு வந்து திடீர்னு நம்ம ஒரு 2 liter இன்ஜின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆவரேஜ் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப் டு 120 to 180 பிஹெச்பியில் தான் நம்ம கார் இருக்குது இந்த செக்மெண்ட்டில், இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ நான் யூஸ் பண்ணுறதும் அது ஆல்மோஸ்ட் அதே சிமிலர் இதுதான் இருக்குது. ஸோ இந்த கார் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அரௌண்ட் 380 பிஹெச்பி. இட் இஸ் ஆல்மோஸ்ட் டபுள். ஸோ இட் இஸ் மோர், வி ஹேவ் டு பி மோர் ரெஸ்பான்சிபிள். ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் டார்க், ஈவின்றதுனால இன்ஸ்டன்ட் டார்க். நீங்கள் பெடல் காலை வச்சிங்கன்னா வண்டி 0 to 100 in few seconds, ஹார்ட்லி 6.5 6.8 செகண்ட்ஸில் வி ரீச் 100. ஸோ இந்த டிரைவிங் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபியூவல் கார் மாதிரி தான். நம்ம ரொம்ப ஆக்சலரேட் பண்ணி ரொம்ப டார்க் யூஸ் பண்ணும்போது ஃபியூவல் மைலேஜ் எப்படி கம்மியாகுதோ அதே மாதிரி நமக்கு பேட்டரியோட சார்ஜுமே ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆயிடும். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் டுக் மீ கப்புள் ஆஃப் வீக்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஐ ஹார்ட்லி காட் 380 kilometers தான் சார் ஒரு ஃபுல் சார்ஜில். ஸோ நான் இப்போ ஒரு வண்டி எடுத்து நான் தேர்ட் டே என்னமோ நான் திருப்பதி போயிட்டு வந்தேன். ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு அச்சீவ் அரௌண்ட் 370-380 ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வந்தேன் கரெக்டாக. வித் ஐ கேம் பேக் ஹோம் வித் ஒரு 8% சார்ஜில் தான் வந்தேன் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் டிரைவிங் எவ்ரிடே நான் யூஸ் பண்ணும்போது நான் ஒரு மோடாக டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஸோ அதில் நமக்கு ஆல்மோஸ்ட் 3 modes இருக்குது. டிஃபால்ட் இருக்குது, ரேஞ்ச் மோட் இருக்குது, எவ்ரிடே இருக்குது, ரேஸ் மோட் இருக்குது. நான் அதிகம் டிஃபால்ட் மோட் இல்லை, ஏன்னா நம்ம இவ்வளோ பவர்ஃபுல் ஒரு காரை வாங்கிட்டு பவர் இல்லாமல் யூஸ் பண்ணுறது as no point. அதனால நான் ரேஞ்ச் மோடை வந்து அதிகம் கொஞ்சம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ ரேஞ்ச் மோடு இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ரேஞ்ச் மோடை வந்து L3 ரீஜன் இருக்குது, 1, 2, 3 இருக்குது. ஸோ L3 வச்சு யூஸ் பண்ணுறது சிட்டி உள்ள. ஸோ L3 ஏன் யூஸ் பண்ணோன்னா ஐ தாட் இந்த மாதிரி வந்து ஹையர் த ரீஜன் வைக்கும்போது மோர் த மைலேஜ் வி வில் கெட் அப்படின்றதுனால நான் அதில் வச்சு ட்ரை பண்ணிருந்தேன். அந்த மாதிரி நான் அது போகும்போது அகெயின் ஐ காட் அரௌண்ட் 420 kilometers தான் எனக்கு மைலேஜ் வந்துச்சு. ஸோ ஒரு 420 or 425 kilometers வந்துச்சு. ஸோ இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஏன் எவ்வளோ நமக்கு வந்து அட்லீஸ்ட் 500+ ரியல் வேர்ல்டில் சொன்னாங்க, இது எப்படி நம்ம போன்றோன்னா ஐ அண்டர்ஸ்டுட் ஐ எம் டூயிங் சம்திங் ராங். நான் ஏதோ தப்பாக வண்டி ஓட்டுறது ஐ தாட். ஸோ நான் திருப்பி வந்து ஒன்று அந்த வண்டி டிரைவிங் டைனமிக்ஸ் இது பண்ணும்போது ஒன் திங் ஐ அண்டர்ஸ்டுட், நம்ம சிட்டியில் வந்து டே டு டே டிராஃபிக், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து அதிகம் ஆக்சலரேட் பண்ண முடியாது. ஸோ பம்பர் டு பம்பரில் போகும்போது நீங்கள் வந்து ரீஜனும் அதிகம் இருக்காது உங்களுக்கு. ஸோ நான் இப்போ என்ன இது பண்ணேன்னா L3 ஏன்னா வண்டி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 2.3 tons இந்த வண்டி. ஸோ 2.3 tons வந்து the motor has to push. அப்படின்னா how much power it needs. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் டிராஃபிக்கில் வந்து இவ்வளோ பெரிய வண்டியை வந்து நீங்கள் புஷ் பண்ணும்போது ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப்பில் போகும்போது அதிக பேட்டரி கன்சியூம் ஆகும். ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா L3க்கு பதிலாக L1 and L2 சிட்டி உள்ள ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்போ என்னென்னா ஒரு சின்ன இது போகும்போது நமக்கு வந்து ரீஜனும் ஆகிட்டு இருந்துச்சு. அதிகமாக நான் 1 pedal அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன், சிங்கிள் பெடல் டிரைவிங். ஆமாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப தாட்ஃபுல்லான ஒரு இதுதான், ஒரு ஃபீச்சர் தான் வண்டியில். அதுவும் எஸ்பெஷலி நம்ம டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டரில் மாற்றி ஜகிள் பண்ணிட்டே இருக்கணும். இந்த வண்டியில் அந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் 1 pedal ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா வண்டி மூவ் ஆகுது. காலை மெதுவாக எடுத்திங்கன்னா வண்டி பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீஜன் L3 நீங்கள் வண்டி வச்சிங்கன்னா வண்டி வந்து ஹால்ட் ஆகாது. வண்டி வந்து இட் ரன் அப் டு 8 km/h அந்த ஸ்பீடில் போகும். ஆனால் நீங்கள் 1 pedal வச்சிங்கன்னா வண்டி வில் கம் டு அ ஹால்ட். ஸோ நீங்கள் வந்து யூ கேன் யூஸ் தி ரீஜனை வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எவ்ரிடே மோடும் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். நான் அது ரெகுலர் அதுவும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அதுலேயும் L1, L2, L3லாம் ரேண்டமாக ஜஸ்ட் செக்கிங் எப்படி பண்ணால் என்ன மைலேஜ் வருதுன்னு. ஸோ ரெகுலராக அந்த மாதிரி நான் அதுக்கு அனுப்புகிறேன். இப்போ வந்து ஐம் கெட்டிங் அ மைலேஜ் அப் டு 480 to 520 kilometers per charge சார். எனக்கு இதில் ஈஸியாக சிட்டி உள்ள ஈஸியாக 500 வந்துடுது. எவ்ரிடே அண்ட் ரேஞ்ச் மோடு தான் நான் ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணுறேன். அந்த 2 மோடுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹார்ட்லி 30 to 35 kilometers தான். நீங்கள் எவ்ரிடே வந்து இட் இஸ் மோர் பவர்ஃபுல். எவ்ரிடே மோடு வந்து உங்களுக்கு வண்டி வந்து இன்ஸ்டன்ட் டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். இட் இஸ் ஃபன் டு ட்ரைவ். நீங்கள் வந்து அந்த ஒரு சிக்னல்லேருந்து அடுத்த சிக்னல் போகும்போது நீங்கள் அதை ஆக்சிலேட் பண்ணும்போது என்டையர் டிராஃபிக் வந்து உங்கள் பின்னாடி இருக்கும். ஏன்னா அவ்வளோ குயிக்காக வி கேன் ஆக்சிலரேட்.
ஸோ அந்த இதெல்லாம் அப்போ உங்களுக்கு எவ்ரிடேல வந்து அப்போ உடனே பேட்டரி அதிகம் போதான்னு பார்த்தா இல்லை. உங்களுக்கு எவ்ரிடேல ஏன்னா நீங்கள் ஸ்பீடு வந்து ஒரு 80 போகிறீங்க சார், 80 போயிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் கால் எடுத்த உடனே அடுத்த சிக்னலுக்குள்ளே எடுத்த உடனே உங்களுக்கு வண்டி ரீஜன் ஆகுது. ஸோ ரீஜன் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ L2 L3 இருக்கு, உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க வண்டியிலே. ஸோ அது வந்து எனக்கு ஒரு வீடியோ கேம் மாதிரி, இப்போ ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் அதிகம் பிரேக்கே யூஸ் பண்ணுறதில்ல, ரீஜனை வச்சே நான் இப்போ ஸ்டார்ட் வித் வண்டியை வந்து இப்போ சிக்னல் நினைக்கிறேன் L1ல ஸ்டார்ட் பண்ணுவேன். வண்டி பிக்கப் ஆகி போகும்போது ஐ சேஞ்ச் டு L2. ஒரு ஸ்பீட் சர்டன் ஸ்பீட் 80-90 வந்ததுக்கப்புறம் ஐ சேஞ்ச் டு L3. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்த சிக்னல் வர்றதுக்கு உங்களுக்கு சிக்னல் தெரிய போகுது. ஸோ சிக்னல் வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் டீஆக்சலரேட்டிங். ஸோ காலை மெதுவாக எடுக்கும்போது உங்களுக்கு ரீஜன் ஆகிட்டே இருக்கும். ஸோ நான் எவ்வளோ பவர் அதிகம் யூஸ் பண்ணுறனோ அந்த பவரை ஐ கெட் இட் பேக். இப்போது நீங்கள் இங்கேருந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 100 கிலோமீட்டராவது வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க. இதில் மழைக்காலத்தில் பல இடங்களில் மழை தேங்கி நிற்கும், குண்டு குழிக்கெல்லாம் வந்து எந்த விதமான பஞ்சமும் கிடையாது. இதில் பேட்டரி அடியில் இருக்குது. ஸோ சேஃப்டி பற்றி உங்களுக்கு பயம் வந்திருக்கா? நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் சம்மரில் எல்லாரோடுமே நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் இல்லை. பட் விண்டர் வந்துட்டா ஈவன் த ஃபைனஸ்ட் ரோட் வில் பி அண்டர் த வாட்டர். எனக்கு வந்து ஆஃபீஸ் இதில் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் கிட்டே எனக்கு தண்ணி எங்கேயுமே ஸ்டாக்னேட் ஆகாது. பட் ஆனால் என் ரூட் டு ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல நிறையா தண்ணி ஸ்டாக்னேஷன் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸே நான் போக முடியாது, ரொம்ப தண்ணி இருக்குதுன்னா நான் போகவே முடியாது, ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்போ வந்து நான் ஐ கேன் வெரி வெல் இந்த வண்டி எடுத்துகிட்டு நான் போக முடியும், இட்ஸ் மோர் சேஃப். ப்ளஸ் நம்ம பாட் ஹோல்ஸு நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் சார். 207 mm, ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வண்டி. ஸோ இப்போ இதை நம்பி நீங்கள் வந்து நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் எனி ஸ்பீட் பிரேக்கர் ஆர் எனி பாட் ஹோல்ஸ் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை. ஸோ இப்போது ஒரு விஷயம் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா சார், நமக்கு ரிவர்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் வந்து டைம் இஸ் வெரி வேல்யூபிள். ஒரு பெட்ரோல் கார்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாட்டியும் எவ்ரி வீக், என்னோட அந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஐ ஹேவ் டு கோ அண்ட் ரீஃபில். ஒரு ஃபியூவல் ஸ்டேஷன் உள்ளே போனாலே இட் வில் ஹார்ட்லி டேக் 7 to 15 minutes டிபெண்டிங் ஆன் தி க்ரௌடை பொறுத்து. ஸோ ரொம்ப க்ரௌடு இருக்கும்போது வி ஹேவ் டு வெயிட் ஆன் த கியூ. இதில் போயிட்டு நம்ம ரீஃபியூவல் பண்ணிட்டு வரோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூல் ஸ்டேஷனில் வந்து ஃபியூல் இல்லை சார், இல்லை லோடிங்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நம்ம ரீஃபியூல் பண்ண நினச்ச டைமில் பண்ண முடியாது. பட் ஈவியில் வந்தோடனே தோ த சார்ஜிங் டைம் இஸ் ஹை, இட் இஸ் அட் யுவர் கன்வீனியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து நைட்டு தூங்குறப்போ சார்ஜ் போடலாம், நீங்கள் ஒர்க் போயிட்டு வந்துட்டு சார்ஜ் போடலாம். கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம்னா there is no hassle. நம்ம வந்து டைமை வந்து ப்ரொடக்டிவாக இன்னும் யூஸ் பண்ண முடியும். சார்ஜிங்குமே பார்த்தீங்கன்னா நான் எவ்ரி 4 or 5 days ஒன்ஸ் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட செக்யூரிட்டிக்கு வந்து நான் ஒரே ஒரு வாட்டி தான் சொல்லி கொடுத்தோம். இன்ஃபேக்ட் இன்ஸ்டால் பண்ண அன்றைக்கே காமிச்சோம், அவ்வளோதான். அவர் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ஒரு டவுட் கூட கேட்கல. நான் சரி அவர் போடவில்லையா சார்ஜ் எதுன்னு பார்த்தா எனக்கு உடனே ஆப்பில் இது வருது, சார்ஜர் கனெக்டட், வண்டி சார்ஜ் ஆகுது. நான் ஒரு 2-3 times கழித்து நான் அப்புறம் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படி வேறு யார்ட்டையும் கேட்டிங்களா, டவுட் எதுவும் கேட்டிங்களா? ஒரு வாட்டி தானே கேட்டீங்க சார், இதில் என்ன சார் இருக்குது, அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம், பட்டன் ஆன் பண்ணுறோம், நம்ம இந்த டேக்கை வைக்கிறோம், உடனே சார்ஜ் ஆகுது. மஹிந்திரா XUV 90 தான் வாங்கணும் அப்படின்ட்டு சார் டிசைட் பண்ணாரா, நீங்கள் டிசைட் பண்ணீங்களா? ஆக்சுவலி இவர் வந்து எனக்கு சர்ப்ரைசிங்காக, ஃபேமிலிக்கே சர்ப்ரைசிங்காக டெஸ்ட் ட்ரைவ் புக் பண்ணியிருந்தாரு. எங்ககிட்ட அதை சொல்லவே இல்லை இனிஷியலி. ஆல் ஆஃப் அ சடன் வந்து புது கார் டெஸ்ட் ட்ரைவ் வந்திருக்கு, வாங்க பார்ப்போனாரு. அப்பியரன்ஸே ரொம்ப வந்து கிளாஸியாக இருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு அவுட்லுக் இருந்துச்சு, மாடல் நல்லா இருந்துச்சு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ இது வரைக்கும் பார்க்காத கார்ஸில் இல்லாத மாடல் அதில் இருந்துச்சு. ப்ளஸ் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒன்ஸ் இதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ராவல் பண்ண இதை போயிட்டு டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்டேன் என்னது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன ஏதுன்னு கேட்டேன். ப்ளஸ் நான் ட்ரைவ் பண்ணுவேன், கிட்டத்தட்ட 10 years ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணப்போ ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. இவ்வளோ பெரிய காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. ப்ளஸ் சென்சர்ஸ், பேக் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம்லாம் ஒரு லேடிஸ் வந்து இந்த காரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் கம்பேரிட்டிவ்லி. மித்த கார்ஸை மித்த ஆட்டோமேட்டிக் கார்ஸ் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது கியா ஆட்டோமேட்டிக் தான், சோனட் தான். பட் கம்பேரிட்டிவ்லி அதை விட இது பெரிய கார். ப்ளஸ் வித் வைஸும் சரி, லென்த் வைஸும் சரி, இது நல்ல பெரிய கார் தான். பட் என்னால் அதை விட இவ்வளோ ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிச்சு. எனக்கு என்னோட வியூ என்னென்னா, இது வந்து லேடிஸ் ஃப்ரெண்ட்லி காரு. எஸ்பெஷலி டி நகர், பாண்டி பஜார்,
கோபாலபுரம் மவுண்ட் ரோட்லாம் நீங்கள் பார்த்தப்ப ஹெவி டிராஃபிக் இருக்குது. நீங்கள் வந்து வேற கார்ஸை ஓட்டுறது கம்பேரிட்டிவ்லி இது வந்து ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஒரு டிரைவ் பண்ணுற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டிரைவிங் கிடையாது. இந்த பிரேக்கிங் சிஸ்டம்லாம் ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. நீங்கள் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சா பர்ஃபெக்டாக ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு லாங் ட்ராவல் போகிறப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறப்ப இது போகிறப்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்னும் வந்து கம்ஃபர்ட்டாக நம்ம போகலான்றது தான் என்னோட தாட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து அலெக்ஸா. அவங்களுக்கு என்ன வேணாலும் தே கேன் ஆஸ்க் அலெக்ஸா. நம்ம வந்து ட்ராவல் அப்போ ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறது. ஏன்னா தேர் எங்கேஜ்டு. அலெக்ஸா கூட தேர் எங்கேஜ்டு. அந்த பிக் ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கேச்சிங்காக இருந்துச்சு அவங்களுக்கு. யூடியூபோ இல்லை ஸ்டோரி லிசன் பண்ணுறதுக்கோ வாட் எவர் பர்பஸ்க்கு வந்து குழந்தைங்களை ஈஸியாக என்டர்டெயின் பண்ண முடிஞ்சிச்சு கார்க்குள்ளார. ஸோ இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சார் நமக்கு வந்து ஒரு மினி ஹோம் தியேட்டர் மாதிரி இருக்குது. வண்டியில் வந்து ஹாமன் கார்டனோட 16 ஸ்பீக்கர் 1400 வாட்ஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. நமக்கு அதோட எஃபெக்டிவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி டால்பி அட்மோஸை வந்து இதில் இப்போ இன்ட்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலாகவே நான் கொஞ்சம் ஒரு ஆடியோ ஃபைல் தானா, எனக்கு ஜென்ரலாகவே அந்த சவுண்ட்ஸ் அந்த அந்த பேஸ்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் அந்த பேஸ் வந்து கிளியராக இருக்கணுன்றதை நான் ரொம்ப பர்டிகுலராக இருப்பேன். ஸோ இப்போ காரில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து காரில் வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர்ஸ் வந்து எங்கே வைப்பாங்கன்னா பூட்டில் தான் வைப்பாங்க. ஸோ பூட்டில் வைக்கும்போது அந்த பேஸோட இது வந்து ரொம்ப பூமியாக இருக்கும், ரொம்ப ப்ளூமியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். ஸோ பக்கத்தில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸ்லாம் வந்து வைப்ரேட் ஆகும். ஸோ வைப்ரேட் ஆகும், அந்த நாய்ஸு சேர்ந்து வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பான் எலக்ட்ரிக்கில் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சவுண்டுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா தே பிளேஸ் தி சப்வூஃபர் வந்து இன்சைட் ஆஃப் தி ரேர் சீட். ஸோ உங்களுக்கு வந்து இது வண்டியில் உட்காந்து இருக்கும்போது பூட்டில் இல்லாமல் ரேர் சீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த பேஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ 16 ஸ்பீக்கர்ஸ் இருக்கனால உங்களுக்கு சவுண்ட் வந்து ஒரு மியூசிக்கோட ஆர்கெஸ்ட்ரேஷன், ஒரு மியூசிக்கோட ஒரு பாட்டில் வர அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே உங்களுக்கு கேட்க முடியுது. நம்ம பழைய பாட்டு கேட்கறதே அதில் புதுசாக நமக்கு நிறையா சவுண்ட்ஸ் இருக்கிறது கேட்க முடியுது. ஸோ இதில் கரெக்டாக அந்த சவுண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏஆர் ரஹ்மான் டிசைன் பண்ணியிருக்காருன்றது. ஸோ அந்த மாதிரி ஒரு எல்லா ஆஸ்பெக்ட்ஸிலுமே அந்தந்த ஃபீல்டில் ஒரு ப்ராப்பர் ஒரு லெஜண்ட்ஸோ இல்லை ப்ராப்பர் ஒரு பெஸ்ட் பர்சனை யூஸ் பண்ணி அதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால we can hear a lot clear and more crisp sound கேட்க முடியுது. அப்பாவுக்கு வந்து வெரி கம்ஃபர்டபுள் ரைட், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா செமி ஆக்டிவ் டேம்பர் சஸ்பென்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு ரோட் சிச்சுவேஷன்ஸ், அந்த பாட் ஹோல்ஸை பள்ளம் மேடு பள்ளத்தை பொறுத்து ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ அந்த டேம்ப் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து உள்ளே வந்து கேபின் உள்ள அந்த இம்பாக்ட் உள்ளே கொண்டு வராது. ஷேக்கோ இல்லை இதெல்லாம் எதுவுமே நம்ம ஃபீல் பண்ண முடியாது. ஈவன் அட் ஹையர் ஸ்பீட்ஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து ஸ்லோ ஸ்பீட்ஸில் வந்து சஸ்பென்ஷன் சாஃப்டாக இருக்குது, ஹையர் ஸ்பீட்ஸ் போகும்போது ஸ்டிஃப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதனால உங்களுக்கு வந்து வண்டியில் கார்னரிங்ஸ் போகும்போது பாடி ரோலில் அதிகம் ஃபீல் பண்ண முடியல. ஒரு 120 போய் வண்டி திரும்புகிறோம், 100 போய் திரும்பும்போது பாடி ரோல் ஃபீல் பண்ணுவோம். இந்த வண்டியில் அது சுத்தமாக இல்லை, பாடி ரோலை ஃபீல் பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு ரீசனும் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ் இன்ஜினில் வந்து ஐஸ் வண்டியில் வெஹிக்கிள்ஸில் வந்து இன்ஜின் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ வெஹிக்கிளோட வெயிட் வந்து மேஜர் வெயிட் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்குது. வேறஸ் ஒரு ஈவியில் பார்த்தீங்கன்னா த பேட்ரி இஸ் பிளேஸ் ஆன் தி பாட்டம் ஃப்ளோர். ஆமாம், ஃப்ளோரில் இருக்கும்போது ஸோ அந்த ஃபுல் வீல் பேஸில் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒன் ஆஃப் த மேஜர் அட்வான்டேஜ் இவிஸில். அதுவும் இந்த வண்டியில் பார்ன் எலக்ட்ரிக் வந்து தட் இஸ் த பிகஸ்ட் அட்வான்டேஜ். வேறஸ் நீங்கள் ஐஸ் இன்ஜினை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஸ்பேஸ் இருக்கோ வீல் பேஸில் அங்கே தான் நீங்கள் பேட்டரி பேக்கை பிளேஸ் பண்ண முடியும். இங்கே சின்ஸ் இட் இஸ் பீன் டன் ஃப்ரம் ஸ்க்ராச், அவங்களோட ஃபர்ஸ்ட் இதுவே பேட்டரி எங்கே பிளேஸ் பண்ணுறோன்றது தான். ஸோ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் வெரி குட். அந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸாக இருக்கட்டும், ஹை ஸ்பீட்ஸாக இருக்கட்டும், பெஸ்ட் செல்லிங் பாயிண்ட் எனக்கு வந்து இதுதான், சஸ்பென்ஷன் தான். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் என்னென்னா செல்ஃபி கேமரா. அது பார்த்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப எக்ஸைட் ஆகிற ஃபீச்சர். யூஸ்வலாகவே எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த மெமரியாக செல்ஃபி எடுக்கிறது, ட்ரிப் ஸ்டார்டிங்லையும் ட்ரிப் எண்டிங்லையும் சரி. ப்ளஸ் நம்ம எடுத்த செல்ஃபியை வந்து டேரெக்டாக வந்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. குழந்தைங்க அதில் வந்து குழந்தைங்க எங்கேஜ் ஆகிறாங்க செல்ஃபி கேமராவில். நம்ம தனியாக குழந்தைங்கள அனுப்புகிறோம்,
ஒரு டிரைவரோட அனுப்புகிறோம் ஸ்கூலுக்கு, கிளாஸ்க்கு, வேறெவர் இட் இஸ். குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம லைவாக பார்த்துக்க முடியும் நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டு. கேமராவோட ஒரு சைடு ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவங்க சொன்னாங்க. பட் அதில் இன்னொரு சைடு மெயின் ஃபீச்சர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதில் ரெகுலர் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது டிரைவர் ஃபேட்டிகாக இருக்கிறதோ இல்லை ட்ரௌசினஸ் அலர்ட்லாம் அந்த கேமராவில் ஏஐ மூலமா டிடெக்ட் ஆகிறார். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வண்டியில் இருக்கும்போது ஃபுல் டைம் இட் இஸ் பீங் மானிட்டர்ட். ஸோ நீங்கள் சப்போஸ் நீங்கள் ரொம்ப நேரம் திரும்பி இருக்கீங்க, லெஃப்ட் சைடில் திரும்பி இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபோன் கால் வருது, ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். கேஜெட் டோன்ட் யூஸ் கேஜெட்ஸ் அப்படின்றது ஒரு வார்னிங் வரும். வாஸ் அ டிரைவர் யூசிங் த ஃபோன், இல்லை எனிதிங் ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கான்றது அதுவுமே ரெக்கார்ட் ஆயிரும்.